எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம டேலில வந்து லெட்ஜருக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சிருப்போங்க. லெட்ஜருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சு அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஜர்ல நம்மளோட கரண்ட் பேலன்ஸ் ஆட் ஆகி நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் காமிக்குங்க. அப்போ காஸ்ட் சென்டர் அப்படி ஆப்ஷன் இருக்கு டேலில. அப்போ அந்த காஸ்ட் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லெட்ஜரோட ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துட்டு வருமா, எடுத்துட்டு வந்து நல்லா இருக்குமா நீங்க நினைச்சிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இதை பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிஃபால்ட் டேலிக்குள்ள இந்த காஸ்ட் சென்டர் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஸோ அது அப்படி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு நான் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டேன். இதுல ஒரு காஸ்ட் சென்டர் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேங்க. ஸோ இதுல ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்போ காஸ்ட் சென்டர்ல ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது. லெட்ஜரோட ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க எடுத்துட்டு வராது. அப்போ எப்படி நம்மள கொடுக்கக்கூடிய லெட்ஜர்ல கொடுக்கக்கூடிய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து காஸ்ட் சென்டருக்கு கொண்டு வர்றது அப்படிங்கறத பார்க்கலாங்க. இப்போ டிஃபால்ட் டேலி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, நம்ம விவி இன்ஃபோட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம டேலியை இந்த கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோங்க. இந்த உங்களுக்காக இந்த டிடிஎல் கொடுத்துருக்கோம். அதை எப்படி நான் எனேபிள் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். எனேபிள் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு நம்மளுடைய ஆடானை வந்து எனேபிள் பண்ணணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ நான் F1 ஹெல்ப்ல போயிட்டு இங்க டிடிஎல் ஆடான்ஸ்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் பண்ண போறேன். இந்த இடத்துல எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பண்ண உடனே ஆடான் ஃபீச்சர்ஸ்ல என்ன ஆயிருது அப்படின்னா, இங்க எனேபிள் லெட்ஜர் காஸ்ட் சென்டர் ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் எனேபிள் ஆயிருதுங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டர், நான் ஏதாவது ஒரு காஸ்ட் சென்டருக்குள்ள போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆயிருது இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துடுச்சு. ஸோ எப்படி நம்ம அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு வரது? இப்போ நீங்க லெட்ஜர் வைஸா கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த லெட்ஜருக்குமே ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈஸ்வரா அன்கோன்னு ஒரு லெட்ஜர் வச்சிருக்கேன். இப்போ இந்த லெட்ஜருக்கு நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படின்னா எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, முதல்லயே நம்ம வந்து லெட்ஜருக்குள்ள பண்ணிக்கலாங்க. ஆல்டருக்குள்ள பண்ணிக்கலாம். எப்படி ஆல்டருக்குள்ள பண்ணலாம்? கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போறோம். லெட்ஜர், எந்த லெட்ஜருக்கு நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு வரணுமோ அந்த லெட்ஜரை நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஈஸ்வரா அன்கோன்னு கொடுத்துட்டேன். இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் லெட்ஜரோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேனுங்க. ஸோ ஒரு 5000 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 5000 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்க ஓப்பனிங் பேலன்ஸ் நேம் கொடுத்துட்டேன். இப்போ லெட்ஜரோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்குண்டான பிரேக்கப் வந்து நம்ம உள்ள கொடுத்துக்கலாங்க. என்ன அப்படின்னா, காஸ்ட் சென்டர் பிரேக்கப் ஃபார் ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிற இந்த மெனு மூலமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். இந்த மெனு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. நம்மளுடைய டிடிஎல் லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெனு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எனேபிள் ஆயிக்குங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், நம்மளுடைய லெட்ஜர்லயும் காஸ்ட் சென்டர் வந்து எனேபிள் பண்ணிருக்கணுங்க. இந்த பர்டிகுலர் எந்தெந்த லெட்ஜர்ல உங்களுக்கு வேணுமோ ஓப்பனிங் பேலன்ஸ் வேணுமோ அந்த லெட்ஜருக்குள்ள கண்டிப்பா நீங்க ஓப்பன் பண்ணிருப்பீங்க, காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து இங்க முக்கியமான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லிடுறேங்க, காஸ்ட் சென்டர் தான் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு புதுசா ஒரு லெட்ஜர் நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும் இங்க இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. இங்க பண்ணிட்டு காஸ்ட் சென்டர் பிரேக்கப் ஃபார் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்க எஸ் கொடுத்துக்கலாங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சைட் வைஸா நீங்க கூட கொடுத்துக்கலாங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கோயம்புத்தூர்ல ஒரு 2500 ரூபாய், உங்களுக்கு வேற சைட் ஏதாவது வேணும்னா ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா 2500, இந்த மாதிரி நீங்க எந்தெந்த காஸ்ட் சென்டர் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த காஸ்ட் சென்டர்ல நீங்க கொடுத்துக்கலாங்க. இல்ல ஒரே காஸ்ட் சென்டருக்கு நான் கொடுத்துக்கிறனாலும் நீங்க கொடுத்துக்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 5000 கொடுத்துக்கிறேங்க. இந்த சைட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு 5000 நான் செலக்ட் பண்றேன். அமௌண்ட் கொடுத்தாச்சு, நான் அக்செப்ட் கொடுத்துறேன். ஸோ இப்போ என்ன ஆகிக்குது, உங்களுக்கு காஸ்ட் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5000 ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிக்குங்க. ஸோ எப்படி ஆட் ஆகுது நம்ம பார்த்துடலாங்க. கேட்வே ஆஃப் டேலியில் சேம் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுங்க, காஸ்ட் சென்டருக்குள்ள போறேன். ஸோ இதில் காஸ்ட் சென்டர் பிரேக்கப் கொடுத்தோன்னையும் கோயம்புத்தூரை நான் செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் அசெட்குள்ள 5000 அப்படிங்கிறது ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. என்டர் கொடுத்துள்ள போனோம்னா இதுல ஈஸ்வரா அண்ட் கோ அப்படிங்கிற நம்ம வச்சோம் இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைட்ல வந்துருச்சுங்க, 5000 வந்துருச்சு. ஸோ இதோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு, நெட் க்ளோசிங் பேலன்ஸும் நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். நார்மலா வந்து என்ன ஆகும்னா அந்த டெபிட் கிரெடிட் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸா காமிக்கும். இதுல ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம ஆட் பண்றது மூலமா ஈஸியா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த இடத்துல பார்த்துக்கலாங்க. இந்த இடத்துல நீங்க லெட்ஜர் வைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா லெட்ஜர் வைஸும் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைட்ல இருக்கு. இப்போ நீங்க மற்ற சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காதுங்க, ஏன்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவும் நம்ம கொடுக்கல. ஸோ இப்போ இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு லெட்ஜர் வைஸ் கொடுத்து பார்த்தோம்னா இதுலயுமே நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை. திருப்பூர் அப்படிங்கிற சைட் எடுத்துருக்கிறோம், இதுலயுமே வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லைங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு ஆல்ட் இருக்கேன், ஸோ லெட்ஜர், இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமரோட பேர் வேணும்னாலும் நீங்க இதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னா ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு 10,000 நான் கொடுத்துக்கிறேனுங்க. இந்த இடத்துல நேம் கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு 2 சைட்டுக்கு நான் கொடுக்கணும், இல்லை 3 சைட்டுக்கு கொடுக்கணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 கொடுத்துட்டு சரிங்க 2000. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு
3000 கொடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் அப்படிங்கிறதுலையும் ஒரு 2000 கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியது திருப்பூர். இதுலயும் நம்ம அந்த 10,000க்கு வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம காஸ்ட் சென்டருக்குள்ள போய் பார்த்துக்கலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், சேம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுங்க, காஸ்ட் சென்டர். இதில் காஸ்ட் சென்டர் பிரேக்கப் போனோம்னா கோயம்புத்தூர் போயிட்டு லெஜர் வைஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்க லோகோ ட்ரேடர் அப்படிங்கிறதும் 2000 ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ டிரான்சாக்ஷன் எது இல்லை, பிளாங்கா இருக்குது. ஸோ ஈரோடு போகிறோம். ஸோ ஈரோட்லையும் வந்து லெஜர் வைஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு பாருங்க லோகோ ட்ரேடர் 3000 ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காஸ்ட் சென்டருக்குள்ள எந்த லெஜருடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வரணுமோ அந்த லெஜருக்கு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ ப்ரீவியஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த வருஷம் இந்த கரண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிக்குங்க, நம்மளுடைய பேலன்ஸ்ல ஆட் ஆயிக்கும். இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் நம்மளுக்கு அப்படின்னா நம்மளுடைய சைட் வைஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அதே மாதிரி மற்ற காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மற்ற நம்ம கம்பெனிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். லெஜருக்குள்ள ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக நம்ம காஸ்ட் சென்டர் எடுத்துட்டு வர்றது. இது வந்து நம்ம பார்ட்டி லெஜருக்கு தான் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க. நீங்க எக்ஸ்பென்சஸ் லெஜர் கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாங்க. அப்ப நம்ம எக்ஸ்பென்சஸ் லெஜர் மட்டும் இல்லைங்க, எந்த லெஜர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லைனாலும் இந்த காஸ்ட் சென்டருக்குள்ள நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கலாங்க. ஸோ எப்படி கொடுக்குறது? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு லெஜருக்குள்ள நான் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேங்க. கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு நான் ஆல்டர் லெஜருக்குள்ள போறேன். ஸோ வேற ஒரு சேல் பர்சன் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து லெஜர் ஓப்பனிங் பேலன்ஸ் வேண்டாம், காஸ்ட் சென்டர்ல மட்டும் ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கொடுத்து கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல காஸ்ட் சென்டர் பிரேக்கப் ஃபார் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்க மட்டும் நீங்க எஸ் கொடுத்துட்டு நீங்க எந்த சைட்ல அவங்க வேலை செய்யறாங்க, இப்போ 2-3 சைட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த 2-3 சைட்டுக்கும் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் நான் ஸ்பிட் பண்ணி கொடுக்கணும்னாலும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாங்க. இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 கொடுத்துக்கலாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பிட் பண்ணிக்கலாங்க. ஸோ எத்தனை சைட்ல வேணாலும் அவங்களுடைய அந்த வேஜஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க ஸ்பிட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துட்டு இதை சேவ் பண்றேங்க. இப்போ திருப்பி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள இப்போ காஸ்ட் சென்டர் பிரேக்கப்குள்ள போய் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு காஸ்ட் சென்டர் பிரேக்கப்ல லெஜர் வைஸ் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம கொடுத்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துட்டு வந்துடும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஜருக்குள்ள கொடுக்கல, காஸ்ட் சென்டருக்குள்ள மட்டும் தான் கொடுத்தோங்க. அப்போ உங்களுக்கு இது என்ன ஆயிடுச்சு, காஸ்ட் சென்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000 ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்த சைட்ல போய் பார்த்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லெஜர் வைஸ் கொடுக்கும்போது ஆட் ஆயிருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் சென்டருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அது அதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகி வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஜருக்குள்ள நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுக்கு லெஜருக்குள்ள கொடுக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோமோ யாரோட கொடுத்துருக்கோமோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட் ஆகி வந்துருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோகோ ட்ரேடர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 4 காஸ்ட் சென்டருக்குள்ளேயும் சேர்த்து நம்ம கொடுத்துருந்தோம். அப்போ என்ன எது இப்போ சைட் வைஸா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது இந்த லெஜர் வைஸ்லாம் போய் பார்த்துக்கலாம். அப்போ இந்த ரகு அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்கன்னா இந்த லெஜருக்குள்ள ஓப்பனிங் பேலன்ஸ் வராது, ஏன்னா அவங்களுக்கு காஸ்ட் சென்டர் மட்டும் தான் கொடுத்தோம். அப்போ இதுல வந்து லெஜருக்குள்ள ஓப்பனிங் பேலன்ஸ் காமிக்காதுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய காஸ்ட் சென்டருக்குள்ள ஈஸியா ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த டீடைல் உங்களுக்காக பண்ணியிருக்கிறோங்க. இந்த டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா விவி இன்ஃபோடெக் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இதே மாதிரி விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கிறோங்க. எல்லா வீடியோ பாருங்க, டேலி இன்னும் மலமா கத்துக்கோங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.